வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நாம சண்டே vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, ரைஸ், ரசம் இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பிடிக்க போறோம் சமைச்சிட்டு. ஸோ இருங்க, நீங்க வந்து கேட்டிருந்தீங்க வர வீக்கில் வந்து சண்டே வந்து இந்த ரெசிபி பண்ணுங்கன்ட்டு. அதனால உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதிகமான இந்த முன்னாடி கூட வீடியோ போடல, அதனால நீங்க வந்து கேட்டிருந்தீங்க, அதனால நாங்கள் வந்து பாப்பா என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஒரு 2-3 நாளா கண்டினியூவா வீடியோ போறதில்ல அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதை சொல்றா. ஸோ கொஞ்சம் பிஸியா இருந்தோம் அப்படின்றதுனால போட முடியல. இன்னைக்கு சண்டே vlogல ஒரு பிடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பட்டனை ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். வீட்டு வேலையில பாப்பாங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு ஒவ்வொரு வேலை சொல்லுங்க மம்மி, நாங்களும் செய்கிறோம், நீங்க ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க, நாங்களும் வந்து வேலை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து பாப்பாங்களுக்கு வீட்டு வேலை ஆரம்பம். சண்டே வந்து பாப்பாங்களும் வீட்டு வேலையை வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. எனக்கு இவங்க எல்லாருக்கும் என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கறத பிரிச்சு கொடுக்க போறேன். எந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்க அப்படின்றதையும் வந்து இதே vlogல பாத்துட்டு போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேடம், தண்ணியை வேஸ்ட் பண்ணாம கழுவுங்க, நீட்டா இருக்கணும். ஒரு மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி காய வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா தங்கம் கீழே காய வச்சிருக்க? பிளேஸ் சரி போலியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துணி காய வச்சுருக்கா. கிளிப்பெல்லாம் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிய. வெரி குட். ஓகே. அப்படியே வேர்த்து கொட்டுது வேலை செய்கிறதுனாலையா? ஆமாம், மம்மிக்கு அப்படி தானே இருக்கும். வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. என்ன கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எடுத்திருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது கொஞ்சம் தான் இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரியாணியை தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக போட்டு வச்சுருவேன். நம்ம என்னதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் புதுசாக போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதான் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப ட்ரையாக இருக்கு. பூண்டு வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணியை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன், 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். 1 கிலோ சிக்கனை வந்து பிரியாணி, மட்டன் வந்து கொஞ்சம் கிரேவியாக வந்து ரைஸில் கலந்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை குக்கரில் போட்டுருவோம். சரியா? நான் 2 தடவை ஆல்ரெடி கழுவிட்டேன். குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். மட்டனை வேக வச்சுட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணியை வந்து தாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு, அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், அந்த கவிச்சி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக. ஓகே. வந்து குக்கரை ஒரு விசில் போட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் கொஞ்சம் இலசாதான் இருக்கு. இப்போ வந்து பிரியாணியை வந்து ரெடி பண்ணிடலாம். என்ன மேடம், துணி காய வைக்கிற வேலைலாம் முடிஞ்சுதா? நீங்க மேல 1 நிமிஷம் வாங்க. திரும்ப வரணுமா? ஆமா, பார்க்கணும். என்ன பார்க்கணும்?
நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஊறுகாய். ஓ ஊறுகாய் வேற காய வச்சிட்டீங்களா? வெரி குட். நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கோம். அதை வந்து டெய்லி மேலே வந்து காய வச்சுட்டு வருவேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அதையும் வந்து காய வச்சிருக்காங்களாமா. பிரியாணி தாளிச்சிட்டு போகலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் ஓரமாக வாங்க, கேமரா தெரியட்டும். இந்த பெரிய குண்டான தான் எனக்கு பிரியாணி சமைக்க போகிறோம். 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். சரிப்பா பிரியாணி. அதே ஜாஸ்தி இல்லை, அவ்வளோ சாப்பிட்ருவோம் நாம. அப்புறம் பட்டை லவங்கு, அப்புறம் 2 ஏலக்காய், ஜீரகமா பிரியாணி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, டயர்டா இருக்கு பாருங்க. இப்போ வந்து சேர்த்துக்கலாம். என்ன சூடு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. வெயில வேலை செஞ்சு மேடம் வந்து டயர்டா இருக்காங்க. ஓகே, சூடாயிடுச்சு. அது தீஞ்சு போறதுக்குள்ள தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வந்து நம்ம எப்பவுமே ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் சமைப்போம். இன்னைக்கு வந்து 1 கிலோ சமைக்கிறோம் பிரியாணி. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சார் வந்து வீட்டுல தான் இருக்காரு. கீழே கொட்டிட்டேன். சார் வந்து வீட்டுல தான் இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரும் வீட்டில் இருக்காரு, வீட்டுக்காரரும் வீட்டில் இருக்காரு. அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து எக்ஸ்ட்ராவாக சமைக்கிறோம். அப்போ வந்து வெங்காயம் தேவையான அளவுக்கு, வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே, இப்போ வந்து ஆனியன் எல்லாம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 2 ஸ்பூன் நிறைய போடுறேன் இஞ்சி பூண்டு. இதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யும்போது வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியா இருந்ததா, ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. அதான் இந்த தடவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுறேன். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். இதே வந்து நல்லா வதங்கட்டும். போட்டு மிதமான சூட்ல இருந்ததுன்னா அப்படியே தக்காளி வெங்காயம் வந்து நல்லா குழஞ்சு வேகும். அப்போ பிரியாணியில நல்லா ஒட்டும். அதனாலதான் ஒரு நாளைக்கு நான் வந்து பாய் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி எப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பிராக்டிஸ் எடுத்துட்டு வரலாமான்னு நினைக்கிறேங்க. நம்ம என்னதான் பிரியாணி பண்ணாலும் மஸ்தான் பாய் அப்படின்னு ஒரு பாய் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு பிரியாணி தருவாங்க. அந்த பிரியாணி உண்மையிலேயே வேற லெவல் இருக்கும். அதுல வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை லவங்கம் எதுவுமே தெரியாதுங்க. எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா நல்ல உதிரி உதிரியா இருக்கும். ரைஸ் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாத்தையுமே அரைச்சு ஊத்தி பண்றாங்க. அடுத்த டைம் வந்து நாம பிரியாணியை வந்து அரைச்சு ஊத்தி பண்ற பிரியாணியே செய்ய போறோம். ட்ரை பண்ணலாம். ஓகே, பரவாயில்ல, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா வேலை பாக்குறாங்க. வந்து நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 1 கிலோ சிக்கனுமே சேர்த்துக்கிறேன். என் வீட்டுக்காரர் வந்து சிக்கன் பீஸை நிறைய நல்ல பெரிய பெரிய பீஸா தாங்க எடுத்துட்டு வந்தாரு. அது வந்து வேகும் போது அதுல உப்பு காரம் எதுவுமே சரியாவே இறங்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டியாவும் இல்லாம ரொம்ப பெரிய பீஸாவும் இல்லாம ஒரு மாதிரி சரியான பதத்துக்கு வந்து பீஸை கட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசா இருந்தாலும் அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சக்க மாதிரி இருக்கு. அதை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டுமே இருக்க மாட்டேங்குது. அதுல எதுவுமே இறங்க மாட்டேங்குது மசாலாலாம். அதனாலதான் இப்ப வந்து மட்டனும் 2 விசில் வரப்போகுது. ஓகே, மட்டன் வந்து 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, சிக்கன் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து சிக்கன் மசாலா அப்புறம் மிளகாத்தூள், காரத்திற்கு ஏற்பார் போல் போட்டாச்சு. அப்புறமா வந்து தயிர் ஊற்றிக்கலாம். வந்து நம்ம வீட்டில் தயிர் இல்லை, காலி ஆயிடுச்சு. அதான் கடையில் வாங்கியிருக்கேன். நல்லா கட்டியா இருக்குங்க, பரவாயில்ல. ஒரு 2 ஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது புதினா. ஆல்ரெடி குட்டி குட்டி பீஸா தான் கட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு இப்போ வந்து நல்லா வந்து இந்த கிரேவிலேயே சிக்கன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா? லோயர் போகுது. இந்த சத்தத்துல நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. மா, டோர் மூடுமா. வெளியில சவுண்ட் கேக்குது, டோர் மூடுங்க. என்னாச்சு? ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கட்டும். ஒரு பக்கம் வந்து நாம மட்டனை வந்து தாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? மட்டனை அடுப்புல இருந்து இறக்கிட்டு அந்த அடுப்புல மட்டன் கிரேவி, அதாவது மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள சுட்டுருச்சு குக்கர்ல. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து சிக்கனை உல வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டியா இருக்கு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேன். ஓகேவா? எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் நிறைய அரிசி எடுத்திருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டு 3 4வது கிளாஸ் டீயாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து வலை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மட்டனை வந்து தாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? சும்மா கடுகு பொரியட்டும். பொரியுது.
சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் மட்டன்ல வந்து கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன், அதனால ஆனியன் வதங்குற அளவுக்கு மட்டும் லைட்டா போட்டுக்கலாம். காலையில இருந்து யாருமே சாப்பிடல, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாப்பாங்களுக்கு எல்லாம் பசி கூட, சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப லேட்டா இருந்துருச்சோம், அதான். ஓகேவா? ஆனியன் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை, தக்காளி அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து வதக்கிட்டோம். ஓகே, அப்புறமா வந்து மட்டன் மசாலா வந்து கடையில் வாங்கினது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கான மசாலாவை வறுத்துக்கலாம் குழம்பு தாளிச்சுட்டு. ஓகேவா? அப்படியே வதங்கட்டும். குக்கர்ல கையை சுட்டுக்கிட்டு எரியுது. இதுக்கு அடுத்தது மட்டன் வந்து ஒரு 2 விசில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்சு தண்ணியை தான் குழம்புக்கு சேர்த்துக்க போறோம். ஒரு மேடம் வந்து சாமான் தேய்க்கிறேன்னு உட்காந்து சாமான் தேய்ச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. நான் சமையல் கூட முடிக்க போறேன், இன்னும் சாமானே தேய்ச்சிட்டு இருக்காங்க. சாமான் தேய்க்கல, விளையாடுறாங்க தண்ணியில. இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும்.
நல்ல சூப்பரான ஸ்மெல்லு. இப்போ வந்து மட்டன் மசாலா, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மறுபடியும் எடுக்கணுமா? நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் இல்லையா, அதில் மிளகுலாம் போடுவோம். அதனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வந்து வதக்கி ரொம்ப தண்ணியா இல்லாம ஃப்ரை மாதிரியும் இல்லாம வந்து கிரேவியா செஞ்சுக்கலாம். ஓகே, மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா வந்து நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும். மேல ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகேங்களா? இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாம அரிசி போட்டுக்கலாம் பிரியாணிக்கு. போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு பிரியாணி ஒரு 10-15 நிமிஷத்துல இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து அரிசியை கழுவி வச்சிடுறேன். நம்மளோட சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. என்னெல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், இதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, இது வந்து மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரசம், தக்காளி ரசம். ஓகேவா? தட்டோட நம்ம பசங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், காலையில் டிஃபன் கூட இன்னும் சாப்பிடல. மேடத்துக்கு பசிக்குது. ஸோ பசிக்குது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு? ஐயோ, என்ன ராஜ்கிரண் தானே அப்படியே ஒரு எலும்பை கடின்னு கடிப்பாரு, அப்படி கடிக்கிறீங்க. எப்படி இருக்கு பிரியாணி? எக்ஸலண்ட்டாக இருக்கு. சாப்பிடுங்க. மட்டன் ஓகேவா? மட்டன் கூட வேற லெவலா மாஸ்டர்? நீங்களே வந்து பாராட்டுறீங்களே, பெருமையாக தான் மாஸ்டர் இருக்கு. எனக்கும் கூட இப்போ பசிக்குது, சாப்பிட்ணும். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து சண்டே வந்து சூப்பராக வேற லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான vlogல உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம்.